Hello students, 10th standard state board Chalakutis. I hope everyone is doing good and you are following our channel for improving your marks. So welcome back to day 6 of our நச்சின நாலுசம். ஸோ இந்த சீரீஸில் நாம் தினமும் 2 மார்க் 5 மார்க் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இருந்து ரொம்ப முக்கியமான சம்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ என் கூட நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பெட்டரான ஸ்கோரை வந்து அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இருப்பீங்கல்ல, என்னால் வந்து எல்லா சம்மெல்லாம் போட்டு பார்க்க முடியாது சார், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் நல்ல மார்க் எடுக்கணும் சார் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு செஷனில் நம்ம கீழே டாபிக் பார்த்துருப்பீங்கல்ல, எஸ் அல்ஜிப்ரால இருந்து ஒரு 2 மார்க் 5 மார்க் ரொம்ப முக்கியமான சம்ஸ், ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ்ல இருந்து பார்க்க போகிறோம். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல போகுது பாருங்க. கீப் இட் அப் கைஸ், திஸ் அப்ரிசியேஷன் ஃபார் தருண், ஹரிதரன் அண்ட் தர்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்போ தான் யார் கமெண்ட் பண்ணுறீங்க, யார் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். நீங்கள் பெருசாக ஒன்று எழுத வேணாம், ஜஸ்ட் உங்கள் நேம் போட்டு டே 6னா டே 6 கீழே ஒரு டிக் மார்க் போட்டுருங்க. விச் மீன்ஸ் ஐ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட் தட் ஓகே பசங்க வந்து இந்த சம படிச்சுட்டாங்க, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக மட்டும்தான். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதான் இந்த வீடியோ நிறைய 10th பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும், அவங்க டைம்லைனில் போய் காட்டும். மேக் ஷுர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா புரிஞ்சிருச்சு, எல்லா சமயம் ஓரளவுக்கு தெரியுது சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ், ஹியர் வி கோ வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த டாபிக் வாட் வி ஆர் கோயிங் டு கவர் இஸ் வர்க்க மூலம், ஸ்கொயர் ரூட் கான்செப்ட். அல்ஜிப்ரால ரொம்ப முக்கியம். நிறைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க எக்ஸசைஸ் 3.7 3.8 ரெண்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இதுல 3.7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் மட்டும் கேட்பாங்க. 3.8 இருந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர்னா கூட நீங்க ஏதாவது ஒரு பிவைக்கு நீங்க ரேண்டமா எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அங்க உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் சம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்கொயர் ரூட் சம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கம்பல்சரி கொஸ்டினாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை தான் கற்றுக்க போகிறோம், படிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஓவர் கான்ஃபிடென்ட்ல விட்டுறாதீங்க. நான் கொடுக்க போகிற இந்த 4 சம், ஆக்சுவலாக இன்னைக்கு 5 சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மை என் கூடவே நீங்கள் போட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் தனியாக ஒரு நோட் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இந்த சீரீஸ்க்கு மட்டும், அதாவது நச்சுன்னு 4 சம் சீரீஸ்க்கு மட்டும் நீங்கள் தனியாக நோட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாப்டர் வைஸ் 2 மார்க் 5 மார்க், டே 1 டே 2 டே 3 டே 4 நீங்கள் போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் குயிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், நோட்டை திருப்பி பார்த்து. கரெக்டாக நான் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஃபாலோ. ஹியர் வி கோ வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டெப்ஸை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன், எந்த ஸ்டெப்ஸ் எழுதணும், கண்டிப்பாக எதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும், அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மார்க்குக்கு ரொம்ப அளவாக எழுதினா போதும், நீங்கள் ரொம்ப அதுவாக எழுத தேவையில்லை. நீங்கள் பெருசு பெருசாக எழுதினா கூட 2 மார்க் தான் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ என்ன தேவை, என்ன கண்டிப்பாக இருக்கணும் விடையில உங்களோட ஆன்சர்லன்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள்மா. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின், இது வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின். இப்போ ரூட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரூட் சிம்பிளோட கொஸ்டின் எழுதிக்கோங்க. ரூட் சிம்பிளோட கொஸ்டின் எழுதிக்கோங்க. 144 a பவர் 8 b பவர் 12 c பவர் 18 ரூட் வந்து ஃபுல்லாக போடணும். டிவைடட் பை 81 f12 g4 h14. சூப்பர், இது சிம்பிள். இப்போ ரூட் 144 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 12ன்னு தெரியும். ரூட் 81 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 9ன்னு தெரியும். இந்த நம்பரை மட்டும் நீங்க தனியா எழுதிட்டு வேரியபிள்ஸ் எழுதும் போது நம்ம மாடுலஸ் சிம்பிள் போடணும். ஸோ மாடுலஸ் போட்டுட்டு ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போ பவர் வந்து நம்ம 1/2 மல்டிப்ளை பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, இப்போ a பவர் 8ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் a பவர் 8 அப்படின்னா இங்க என்ன நடக்குது, a பவர் 8க்கு நான் ரூட் போட்டேன்னா a பவர் 8க்கு பவர்ல 1/2 வருதுன்னு அர்த்தம். அப்போ 2 நான் கேன்சல் பண்றேன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு a பவர் 4ன்னு சொல்றோம். ஸோ ஆஃப்டர் ஆல் இங்க என்ன நடக்குது, பவர்ல இருந்து நம்ம ஆஃப் எடுக்கிறோம், அவ்வளவுதானே. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பவர்ல இருந்து ஆஃப் எடுக்கிறோம். சரிங்களா? இந்த சம்மு உங்க ஸ்கூல்ல இன்னும் எடுக்கல, புதுசா பாக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த சம்மு தெரிஞ்சவங்க நீங்க வந்து அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டோ இல்லை நீங்க போட்டு பார்த்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அது தெரிஞ்ச சமயம் இவர் இவ்வளவு பொறுமையா சொல்லி தராரு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா சில பசங்களாம் வந்து இப்போ மே மந்த் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 9th பசங்க 10th படிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு இந்த சம்ம புதுசாக தானே இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இந்த சம் யார் வேணா எப்போ வேணா படிக்கலாம். அதனால தான் நான் வந்து ஒரு சம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு போர் அடிக்குது எனக்கு தெரியும் சார் அப்படின்றவங்க டக்குன்னு நீங்க வீடியோ ஸ்பீடா வச்சு கூட
கடந்து போயிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, வேரியபிள் பவர் பாதியாக பிரிக்கிறோம். அப்போ ஏ பவர் 8ன்றது ஏ பவர் 4, பி பவர் 12ன்றது பி பவர் 6, சி பவர் 9 டிவைடட் பை எஃப் பவர் 6, ஜி பவர் 2, ஹெச் பவர் 7. இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதணும். இங்கே சம முடிஞ்சிச்சு சார் யோசிப்பீங்க, முடியல. ஆக்சுவலாக இங்கே 12/9 வந்து நான் கேன்சல் பண்ணலாம் 3 டேபிள். அப்போ 4/3ன்னு போடலாம். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 4/3. இதை நீங்கள் திருப்பி மறுபடியும் எழுதிக்கோங்க. ஏ பவர் 4, பி பவர் 6, சி பவர் 9 பை எஃப் பவர் 6, ஜி ஸ்கொயர், ஹெச் பவர் 7. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற சம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சலேஷன் பண்ண முடியாது, அதான் நான் பண்ணல. வேற இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சம்முக்கு உங்களுக்கு கேன்சல் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே ரூட் போடுகிறேன். கேள்வியிலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், ரூட் போட்டேன். சரிங்களா? இப்போ ஆன்சர் எழுதுங்க பார்ப்போம். 121 ரூட் என்ன, 11. 81க்கு ரூட் என்ன, 9. ஆனால் இந்த சம்மில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பி மைனஸ் சி அப்படின்ற டேர்ம் நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு, நான் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நியூமரேட்டர்ல உங்களுக்கு பி மைனஸ் சி பவர் 8 இருக்கா, டினாமினேட்டர்ல உங்களுக்கு பி மைனஸ் சி, இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கு. அப்போ ஓவராலா அதுவுமே எனக்கு 8 தான். அப்போ கம்ப்ளீட்டாவே நான் பி மைனஸ் சியை கேன்சல் பண்ணலாம். அப்போ அதை நீங்க கேன்சல் பண்ணி காட்டணும். எப்படி காட்டுவீங்க, நீங்க கொஸ்டின் எழுத சொன்னால ஒரு டைம் அதை எழுதும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் அவுட், ஒரு ஸ்ட்ரைக் அவுட், ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்றீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதே கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சம்ல ஏன் சார் பண்ணல, ஃபர்ஸ்ட் சம்ல ஏதாவது உங்களுக்கு சேம் வேரியபிள் இருக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல? லேது இல்ல, அதனால நான் பண்ணல. இங்க இருக்கு, நான் பண்றேன். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கிற டேர்மை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே பவர்ல வழக்கம் போல ஆஃப் எடுத்து போட்டுருங்க. அப்போ எப்படி எழுதுங்க, நியூமரேட்டர் இஸ் ஏ பிளஸ் பி பவர் 8, பி பவர் 4. அடுத்து எக்ஸ் பவர் ஒய் பவர் 8, அதுவுமே 4 டிவைடட் பை ஏ மைனஸ் பி பவர் 12, அப்போ ஏ மைனஸ் பி பவர் 6. அவ்வளவுதான் மாடல்ஸ் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் சம் கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். அடுத்த சம் போயிடலாமா கையோட? அடுத்து இதுவுமே 2 மார்க் தாமா. ஃபர்ஸ்ட் 2 சம் 2 மார்க். சரிங்களா? என்ன சார் ஃபர்ஸ்ட்லேயே 2 சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைப்பீங்க, அது குட்டி குட்டி சம் தான். எக்ஸாம்பிள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதால அந்த சம் எடுத்திருக்கேன். ஐ ஹோப் யூ காட் திஸ். எஸ். இந்த சம் பாருங்க பார்ப்போம். இப்போ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நம்ம டைரக்டா வந்து ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்போ நீங்க ரூட் எடுப்பீங்க, உள்ள இருக்கிற டேர்ம் வந்து பேரா இருக்கு, ஸ்கொயர்ல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், உங்களால ரூட் எடுக்க முடியும். இந்த சம்மு ஃபேக்டரைசேஷன் ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்குறேன், நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்னொன்னு ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. சரிங்களா? இப்போ இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை மட்டும் ஐ எம் கோயிங் டு ஃபேக்டரைஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன நம்பர் வரணும், 8 வரணும். எப்படி சார், 2 தானே சார் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் அங்கே இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 4 2s are 8, மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். என்ன நம்பர்ஸ் வரும், எனி ஐடியா? மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் -9. யா 8 1s are தான், பட் இது -9ன்றதால நான் ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணும். சரியா? இப்போ நம்ம வழக்கமாக எழுதுற சம்முக்கு மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக x - 8 x - 1 போடக்கூடாது. ஏன் சார், உங்களுக்கு இங்க 4 இருக்குல்லமா, அப்ப அந்த 4 நான் இங்க டிவைட் பண்ணணும். சரியா? 4 நான் டிவைட் பண்ண போறேன். இப்போ கேன்சல் ஆகுமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் ஆகலன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேன்சல் ஆகும். சரியா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இது வெறும் -2 மட்டும் கிடைக்கும். நல்லா கவனிங்க. இந்த மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் தெரியாதவங்க கவனிங்க. அதை போடலாமான்னு கேட்டீங்கன்னா போடலாம், எக்ஸாம்ல போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க -2 எனக்கு கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ -2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் டைரக்டா இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் -2 ஒன்று, இன்னொன்று இது கேன்சல் ஆகலை. கேன்சல் ஆகலைன்னா என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸை போட்டுட்டு இது நீங்க கீழே இருந்து மேலே சேர்த்து எழுதணும். எப்படி எழுதணும்னா 4x - 1ன்னு எழுதணும். புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க. நம்ம நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல ஏ கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்டான ஏவை எடுத்து டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். கேன்சல் ஆச்சுன்னா நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். கேன்சல் ஆகலைன்னா டினாமினேட்டர்ல எக்ஸை போட்டுட்டு சேர்த்து எழுதணும். கீழே இருந்து மேலே சேர்த்து எழுதணும் சிம்பிளோட, 4x - 1 அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? ஃபேக்டரைசேஷன் புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த ரெண்டுமே தான் பண்ண போறோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. அடுத்த ரெண்டுமே நான் வந்து என்ன பண்ண போறேன், இதைத்தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது கவனிங்க, ஐ வில் யூஸ் ஆன் சம் அதர் கலர். இப்போ இங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 7 2 14, மல்டிப்ளை பண்ணா 14 வரணும். சரியா? சப்ட்ராக்ட் பண்ணா -3 வரணும்.
சார் போன கொஸ்டின் சொல்லும்போது ஆட் பண்ணா 9 வரணும்னு சொன்னீங்களே சார், அதாவது போன ஃபேக்டரைசேஷன்ல இதுல மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணா சொல்றீங்களே சார் யோசிச்சீங்கன்னா, மேல இருக்க நம்பர் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எழுதுற ஏதோ ஒரு நம்பர் சிம்பிள் மாறி தானே இருக்கும், அப்படிதானே? அப்ப சிம்பிள் மாறி இருந்ததுன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூல் படி நம்ம ஆட் பண்ணுவோமா சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? சூப்பர், சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம். அதனால தான் யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும், மல்டிப்ளை பண்ணா -14 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா -13 வரணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். சரிங்களா? அப்ப என்ன நம்பரு 14 × 1 தான் -14. ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் யாரு 7, அந்த 7ஆல நான் டிவைட் பண்றேன். அப்போ எனக்கு இது கேன்சல் ஆகல, இது எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா -2 வரும். அப்போ போன இது பண்ண மாதிரியே தான். அப்போ இது -2 வந்துருச்சுன்னா ஐ கேன் ரைட் எக்ஸ் -2. இது கேன்சல் ஆகல, அப்போ டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் போட்டுட்டு கீழே இருந்து மேலே சேர்த்து எழுதணும், விச் மீன்ஸ் 7x + 1. இப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்ல ஓரளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் செகண்ட் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், அப்போ மூணாவது நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். மூணாவது நீங்களே ட்ரை பண்ணுங்க. மூணாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. 28x². எஸ், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 28 -28 மல்டிப்ளை பண்ணா வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா -3 வரணும். யோசிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணா -3 வரும். என்ன வரும்? 7 4s are, ரெண்டுமே நெகட்டிவ், ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டு. இப்போ 28 நான் டிவைட் பண்ண போறேன், நல்லா காணிங்க. இப்போ 28 நான் டிவைட் பண்றேன்னா, அதான் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் நான் டிவைட் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும், ரெண்டுமே கேன்சல் ஆகுமே. எனக்கு இதை கேன்சல் பண்ணாலும் -1/4, இதை கேன்சல் பண்ணாலும் எனக்கு 1/7 வரும். அப்போ ஆஸ் யூஷுவல் நான் ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர்ல எக்ஸ் சேர்த்து எழுதணும். அப்போ 4x - 1, 4x - 1, இதை சேர்த்து எழுதும்பொழுது 7x + 1. புரிஞ்சுதா பாருங்க? புரிஞ்சுதா? இப்போ கேள்வி என்ன கேட்கறாங்க? ஸ்கொயர் ரூட் கேட்கறாங்க. அப்போ அப்படியே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் என்டையர் டேர்ம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா யூ அப்சர்வ் ஆல் த டேர்ம்ஸ் ஆர் கமிங் ட்வைஸ். பேரா வருதா? எஸ், பேரா வருதா? அப்போ எப்படி எழுதுங்க? x - 2 × x - 2, I can write x - 2 square. 4x - 1 × 4x - 1, I can write 4x - 1 square. Similarly, 7x + 1 square. ரூட் போட்டுக்கோங்க. ரூட் ஸ்கொயரை கேன்சல் ஆச்சுன்னா x - 2, 4x - 1, 7x + 1 மாடுலஸ் சிம்பிள் போட்டுருங்க. அவ்வளோதான். நான் திரும்ப சொல்றேன், நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.7ல செகண்ட் ரோமன் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டு பி வெரி ஃப்ராங்க், 3.7ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருந்து இல்லை எக்ஸாம்பிள் இருந்தோ உங்களுக்கு 2 மார்க் வரும். 3.8 வந்து உங்களுக்கு டோட்டலாகவே இம்பார்ட்டன்ட், இன்க்ளூடிங் த எக்ஸாம்பிள்ஸ். 5 மார்க்ல கேட்பாங்க. அதனால இந்த 3.72 வந்து நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு தொலைச்சிட்டாங்கன்னா நமக்கு ரிஸ்க். புரியுதா? ஏன்னா எல்லாருடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? 3.8ல தான் இருக்கும். சப்போஸ் இதை கேட்டாங்கன்னா, அதனால சும்மா ஒரு சம் 2 சம் வந்து இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அடுத்து முக்கியமான 5 மார்க் சம் பார்க்க போறோமா? 5 மார்க் சம் 5 மார்க்ஸ் சம் பொறுத்த அளவுக்கு இந்த 90 அபோவ் டார்கெட் பண்றவங்க எல்லாருமே ஐ வில் ரெக்கமெண்ட் யூ பீப்புள் டு ஒர்க் அவுட் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் ஸ்கொயர் ரூட். இந்த 3.8ல இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எக்ஸாம்பிளும் போட்டு பாருங்க. அண்ட் நிறைய பேர் யூஸ்வலா படிக்க மாட்டீங்க, யூனிட் எக்ஸசைஸ்லயுமே ஒரு சம் இருக்கு. யூனிட் எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு. சம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 289x² ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சம் கொஸ்டின் உட்பட ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த யூனிட் எக்ஸசைஸ்ல ஒரு சம்மையும் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனல் நீங்க போய் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸுமே இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சேனல்லையுமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து சாப்டர் வைஸ் யூனிட் எக்ஸசைஸ்ல ஒரு சம்மா நான் போட்டு வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்ல. சரிங்களா? இப்போ இந்த சம் போடலாமா? இந்த சம் எந்த சம்? 3.8ல ஃபர்ஸ்ட்ல 4th சம். இப்போ உங்க ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தவரைக்கும் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்டா ஒரு பாலினாமியலை கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க யூசிங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃபைண்ட் அன்னோன் வேல்யூ, ஏபி வேல்யூ, எம்என் வேல்யூ. ஸோ அவங்களுக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே ஆக்சுவலாக ஈஸி தான். இதை விட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டு பாருங்க. சரிங்களா? இந்த சம் போடலாமா இப்போ? ஓகேமா, குயிக்கா போட்டுடலாம். பாருங்க 2 மார்க் முடிக்கிறதுக்கே நம்ம கால் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னெல்லாம் நான் வந்து நம்ம ஓவரால் வீடியோவை 20 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். ஐ திங்க் இது கொஞ்சம் லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன், எப்படி எழுதணும் ஷார்ட்கட்டோட சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருசாக லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஐ திங்க் என்கிட்ட லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். யா ஓகே, இப்படி போட்டுக்கிறேன் அண்ட் தென் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க, பொறுமையாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், அதாவது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு முக்கியம். அதனால் பொறுமையாக சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா பவருமே டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்குன்னா எக்ஸ் பவர் 4, x3, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டரில் இருக்கணும். இல்லாத இடத்துல நீங்கள் 0 போடணும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை சார்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு எழுதிருக்கணும். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் நமக்கு இருக்கிற கேள்விகள்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ யூ கேன் காப்பி த கொஸ்டின் ஆஸ் இட் இஸ். ஸோ 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 சிம்பிளோட காப்பி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காப்பி பண்ணும்போது சிம்பிளை வந்து கொஞ்சம் மாற்றி போட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வித் த சிம்பிள்ஸ். சரிங்களா? பி கேர்ஃபுல் வித் த சிம்பிள்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு இதை எப்படி பண்ணுவீங்கன்னா நீங்கள் டூ டேர்மாக பண்ணுவீங்க. இந்த டூ டேர்ம் தனியாக, இந்த ஒரு டேர்ம் நீங்கள் தனியாக பண்ணுவோம். நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லிட்டு 8th சேனலில் படிச்சிருப்பீங்க, அதே லாஜிக் தான். லாங் டிவிஷன் மெத்தடில் உங்களுக்கு சப்போஸ் ஒரு நம்பர் இப்படி வச்சுக்கோங்களேன், சும்மா நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் தரேன். ஓகேவா? ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னா இதோட ரூட்டு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 26 தனியாக, 75 தனியாக, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தனியாக பண்ணுவோம்ல. ஸோ அதே லாஜிக் தான் இங்கேயும். எஸ், அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தனியாக, மீதி ரெண்டு நம்பர் நம்ம ஒன்றா பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 121 அப்படின்னும் பொழுது இந்த 121 கேன் பி ரிட்டன் as 11 11s ஆர் மேஜர் கண்டிஷன். நீங்க மேலே எழுதுற நம்பரும் இந்த சைட்ல எழுதுற நம்பரும் எப்பவும் எப்படி இருக்கணும், சேமா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ 11 11s ஆர் போட்டுட்டேன். அடுத்து வேரியபிளுக்கு வாங்க, தனித்தனியாக போடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர், அப்புறம் வேரியபிள். வேரியபிள் பொறுத்த அளவுக்கு எக்ஸ் பவர் 4 இருக்குன்னா ஐ கேன் ரைட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா நீங்க எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இது வரும். அப்போ நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டா எனக்கு என்ன ஆகும், 121 எக்ஸ் பவர் 4 வரும். இதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இங்க 0 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனு புரிஞ்சுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐ ஹோப் யூ காட் திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும், நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா, இந்த மேலே இருக்கிற நம்பரை இன்டு 2 பண்ணி இங்க எழுதணும். புரியுதா? மேல நான் ப்ளூல அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல, அதை சர்க்கிள் பண்ணிருக்கேன்ல, அந்த நம்பரை, அந்த டேர்மை 2ஆ மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்போ 2 11s ஆர் எவ்வளவு, 22 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு நம்பரும் கீழே இறக்கிக்கும். இந்த ரெண்டு நம்பரும் கீழே இருக்கணும், எனக்கு என்ன ஆகும், மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த சிம்பிள் என்ன இருக்கோ இதை தான் நீங்க மேல இங்கேயும் எழுதணும். சரியா? இங்க மைனஸ் இருக்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன், மேலேயும் கீழே மைனஸ் போட்டேன். இங்க மைனஸ் இருக்குல்ல 188 முன்னாடி, அதனால நான் இங்கேயும் மைனஸ் போட்டுக்கிறேன், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன நம்பர் சார் வரணும் அப்படின்னு தெரியலன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுங்க. அப்போ 198 டிவைடட் பை 22 பண்ணீங்கன்னா 2 டேபிள கேன்சல், சாரி 11 டேபிள கேன்சல் பண்ணுங்க. 2 11s ஆர், இது 18 11s ஆர். அடுத்து 2 8 கேன்சல் பண்ண 9 வருதா? அப்போ அந்த 9 தான் இங்க வரக்கூடிய நம்பர். இங்கேயும் 9, இங்கேயும் 9. இப்போ எனக்கு வேரியபிள்லாம் கன்ஃபியூஷனா இருக்கு சார், நான் ஒரு ஸ்டெப்ல என்னால் செக் பண்ண முடியாது சார் அப்படின்றவங்க, மேலே கோஷன்ட்டு எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா அது பக்கத்துல என்ன இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நான் இங்க ஆல்ரெடி போட்டுட்டேன். அப்போ அதுக்கு பக்கத்துல எனக்கு எக்ஸ் தான் வரும். அப்போ அதே எக்ஸ் இங்க போடணும். புரியுதா? நீங்க ஒரு ஸ்டெப்லயுமே மேலே எழுதுற நம்பரும் சைட்ல எழுதுற நம்பரும் ஒன்னா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இங்க 11x ஸ்கொயர் போட்டோமா, இந்த ஸ்டெப்ல 9x போட்டிருக்கோம். அது கண்டிஷன், ஸ்கொயர் ரூட் தான் கண்டிஷன். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 9 into 22 எதை மல்டிப்ளை பண்ணோம், 9 into 22 மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரப்போகுது. ஸோ 198 எக்ஸ் கியூப் தான் வரும். அடுத்து 9x மல்டிப்ளை பண்ணா மைனஸும் பிளஸ் 9 9s ஆர் 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நீங்க இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வேரியபிள் உங்களுக்கு சேமா தான் வரும். எக்ஸ் கியூப்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அதை வந்து நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் அங்கே முடிஞ்சிடும், சம்மே முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி சிம்பிள் மாற்றிக்கலாம். மைனஸ் பண்ணனால அப்போ சிம்பிள் மாறும், இது ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸாக மாறும். இதை கேன்சல் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு, 264. பட் மைனஸ் ஆட் பண்ணும்போது மைனஸ் தான். பி கேர்ஃபுல் வித் த சிம்பிள்ஸ். மைனஸும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ப்ளஸ்ஸு, மைனஸும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து மீதி எல்லாத்தையும் அப்படியே இறக்கிக்கோங்க. இந்த சம்மில் சம்ம முடிஞ்சிருமா, இங்கே வந்து உங்களுக்கு சம்மே முடிஞ்சிடும். சரியா? இப்போ ஷார்ட்கட் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு
ஷார்ட்கட் நான் சிம்பிளாக முடிக்கிறது சொல்லித்தரேன். வழக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 22 எப்படி வந்தது, 11 2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இதை நான் ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணி அடுத்த தேர்ட் ஸ்டெப்பில் எழுதணும். அப்போ 2 × 11 ஒரு கேப் விட்டு எழுதுங்க கொஞ்சம் பெருசாக, 22x², 2 19s ஆர் 18x. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்கா, அப்போ இதுவும் எனக்கு மைனஸ் தான் வரும். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான் டிசைட் பண்ணோம் மேலே கீழே என்ன சிம்பிள் வரும்ன்றது. புரியுதா? இப்போ எனக்கு இந்த 264 22வால் நான் டிவைட் பண்ணமா சார், செக் பண்ணமா சார், எனக்கு கேன்சல் பண்ண தெரியாது சார் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா கொடுத்துட்டோமா. கொஸ்டினுடைய கடைசி டேர்ம் யாரு, 144. அது எதோடைய ரூட்டு, எதோட ஸ்கொயர் நம்பர், அது 12. அப்போ அந்த 12 தான் இங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். 12 இங்க 12. புரிஞ்சுதா பாருங்க. ஏன்னா அது நீங்க 12 மல்டிப்ளை பண்ணாதான் இங்க 144 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஸோ இப்போ நீங்க சிம்பிளா ஒன்னே ஒன்று பண்ணுங்க, இந்த 12 போட்டிங்களா, ஓகே, இதை அப்படியே காப்பி அடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் வரும். இந்த 12ஆல நீங்க இந்த 22 18 12 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இங்க இருக்கிற அதே 264 216 144 தான் வரும். அது நீங்க டைரக்டா எழுதிக்கலாம் அப்படியே. ஸோ மைனஸ் 264x² பிளஸ் 216x பிளஸ் 144 எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு அப்புறமா சிம்பிள் மாத்திக்கோங்க. இது பிளஸ், இது மைனஸ் எல்லாமே எனக்கு கேன்சல் ஆயிட்டு விடை 0ன்னு வரும். புரிஞ்சுதா? எஸ். இப்போ சார் நான் ஃபைனல் ஆன்சர் எப்படி சார் எழுதுறது, நான் மேலே எழுதி காட்டுறேன் பாருங்க. ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா இந்த கேள்வியில அப்படியே ரூட் போடணும். நல்லா கவனிங்க, கேள்வியில அப்படியே நீங்க ரூட் போடணும். சரியா, கேள்வியில ரூட் போட்டுட்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் இந்த கோஷன்ட் எழுதணும். என்னது, 11x² மைனஸ் 9x மைனஸ் 12. அவ்வளோதான் உங்களுடைய விடை. கடைசி ஆன்சர் எழுதணும், எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும், ரூட்டுக்குள்ள இந்த சிம்பிள் போடணும். ரூட்டு போட்டுட்டு இந்த ரூட்டுக்குள்ள இந்த கொஸ்டின் எழுதிட்டு ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டுட்டு கோஷன்ட்டை பிராக்கெட்ல கரெக்டாக காப்பி பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து 3.8ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கிற சம் எல்லாமே டைரக்டான டிவிஷன் மெத்தட்ல நீங்க போடக்கூடிய கேள்விதான். இதோட அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா we need to find the unknown variable. அதாவது கேள்வியிலேயே ஒரு 2 வேரியபிள் மிஸ் ஆயிருக்கும், ஏபியோ இல்லை பிக்யூஓ இல்லை எம்எனோ மிஸ் ஆயிருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். சரிங்களா? அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க பண்ணதே தான் பண்ணுவோம். கடைசி ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இங்க மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம என்னன்றது அடுத்த சம்ல பார்க்கலாம். தட் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் சம் ஆஃப் டுடே. திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு செஷன்ல பார்க்குற கேள்விகள் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்குற கேள்வியே முக்கியம் தான், பட் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு செஷன்ல பார்க்கக்கூடிய இந்த டே 6. ஸோ இத்தனை நாள் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ வித்வுட் ஃபெயில். ஒரு 5 பேர் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல அதிகமான வியூஸ் வந்து நான் இந்த சீரீஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதாவது இந்த எபிசோடுக்கு, இந்த செஷனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் சம் பாருங்க. லாஸ்ட் சம் தெரியுதா, கேள்வி பார்த்தோன்னே புரியுதா? டக் டக்குன்னு போட ஆரம்பிக்கலாமா? யா, கொஸ்டின் காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எழுதிங்க பார்ப்போம். கேள்வி முதல்ல எழுதிக்கோங்க. நம்ம போன சம்ல பண்ணது தான் அப்படியே தான் பண்ண போறோம், ஓகேவா? லாஸ்ட் சம்ல என்ன பண்ணமோ த சேம் ஒன்லி, லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும்னு நான் சொன்னேன். அது என்னன்றதை நான் சொல்லி கொடுத்துறேன், டோன்ட் வரி, ஓகேங்களா? சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கேள்வி முதல்ல எழுதுங்க. 36x⁴ மைனஸ் 60x³ பிளஸ் 61x² மைனஸ் mx பிளஸ் n. ஃபர்ஸ்ட் 36 இருக்கா, டக்குன்னு தெரியும் நமக்கு. என்ன தெரியும், 6 டைம்ஸ் 6 x⁴ 6x², 6x². ஸோ ஐ கேன் ரைட் டைரக்ட்லி 36x⁴. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் சார். உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு போயினே இருக்கலாம், வேகமா போட கத்துக்கலாம் நம்ம. சிம்பிள் மாறுமா, அப்போ இவர் அவுட்டு 0 ஆயிடுவார். அடுத்த ஸ்டெப் 2 பேர் கீழே இருக்குங்க, மைனஸ் 60x³ பிளஸ் 61x². அப்புறம் இந்த நம்பரை 2வால மல்டிப்ளை பண்ணி இங்க சைட்ல போடணுமா, அப்போ 12x². இங்க 60 வந்து மைனஸ்ல இருக்கா, அப்போ மேலேயும் கீழே மைனஸ். நான் வேகமா எடுக்கிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன் பொறுமையா, அதனால நான் வேகமா எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ 12 60 எத்தனை டைம் வரும் தெரியலையா, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 60/12, சாரி டிவைட் பண்ணிக்கலாம் 5 டைம்ஸ். அப்போ 5 போடணும், இங்கேயும் 5 போடணும். x²க்கு அப்புறமா என்ன டேர்ம் வரும், x வரும், x வரும். சூப்பர் சார். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 12 மைனஸ் 60x³, 5 5s are 25x². அதாவது இந்த 5x நான் ஃபர்ஸ்ட் 12ஆல மல்டிப்ளை பண்றேன், 60x³ வருது. அடுத்து 5x-ஆல மல்டிப்ளை பண்ணா 5 5s are 25x² வருது. எப்படி சார் போட்டீங்க செகண்ட்ல, என்ன யோசிக்காதீங்க. மேலே இருக்கிற அந்த டேர்மை கீழே இருக்கிற 2 டேர்ம்ல நான் வந்து என்ன பண்றேன்,
மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரிமைனிங் இது வரும். சரிங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணுங்க, சிம்பிள் மாற்றணும். ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறும், அப்போ இது அவுட்டு. இதை மைனஸாக மாற்றினீங்கன்னா 61 மைனஸ் 25 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 36x² பாசிட்டிவ்ல வந்துடும். அடுத்து மைனஸ் mx பிளஸ் n. இப்போ கொஞ்சம் கவனிங்க, இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் மேலே இருக்கிறத டபுள் பண்ணி எழுதணும். அப்போ 6x² டபுள் பண்ணால் இங்கே என்ன வரும்? 12x² மைனஸ் 5x டபுள் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 10xன்னு வரும். இப்போ போன சம்மில் போட்ட மாதிரி கடைசி நம்பர் வச்சு போட முடியாது, ஏன்னா கடைசி நம்பர் இங்கே நமக்கு வேரியபிள். அப்படி தானே? சூப்பர். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்துக்கலாம். 36 பாசிட்டிவா, அப்போ நான் மேலேயும் கீழே ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ போன ஸ்டெப்பில் 12 எத்தனை டைம் 16 பார்த்தா மாதிரி இங்கே 12 எத்தனை டைம் 36 வரும் உங்களுக்கு? வெரி குட், 3 டைம்ஸ் வருமா? அப்போ 3 மட்டும் போட்டால் போதும். வேரியபிளே வராது, ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் கான்ஸ்டன்ட் டேர்மாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு, அதாவது 3 இன்ட்டு இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே? ஸோ 3 இன்ட்டு 12x² 36x². 3 இன்ட்டு மைனஸ் 10, நல்லா கவனிக்குமா? 3 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 30x. 3 3s ஆர் பிளஸ் 9. இப்போ இது வந்து முழு வர்க்கம்னு கொடுத்துட்டாங்க. முழு வர்க்கம்னா என்ன? இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததால எனக்கு இதோட ஆன்சர் 0 தான் வரணும். இங்க எனக்கு 0 தான் வரணும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப்பு முக்கியம். ஏன்னா இங்க தான் சில பேர் தப்பு பண்ணிடுங்க, சிம்பிள்ல தப்பு பண்ணிடுங்க. சரியா? இப்போ சிம்பிள் முதல்ல மாற்றணும். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிரஷன்னா மைனஸ் பண்ணும்போது சிம்பிள் மாற்றுவோமா? அப்போ இது மைனஸ், நல்லா கவனிங்க, இது எனக்கு பிளஸ், இது எனக்கு மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்கோ தனியாக எழுதுங்க. மைனஸ் எம் பிளஸ் 30 ஈக்குவல் டு 0. புரியுதா பாருங்க? எம் வந்து மைனஸ்ல இருக்கு, 30 வந்து நான் பிளஸ் பண்ணிட்டேன், ஈக்குவல் டுக்கு எனக்கு 0 போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். அதே மாதிரி சைடில் n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் எம் ஈக்குவல் டு 30 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 30 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா m ஈக்குவல் டு 30. அதே மாதிரி n மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா n ஈக்குவல் டு எனக்கு 9ன்னு வரும். ஸோ 2 தான் எனக்கான ஆன்சர். புரிஞ்சது? சம் ஓவர்மா? எஸ், சம் எனக்கு ஓவர் முடிஞ்சுது. m வந்து 9, சாரி n வந்து 9, m வந்து 30. கிளியரா? எஸ். ஸோ 4 சம்மு முடிச்சிட்டோம். 2 2 மார்க் 2 5 மார்க்கு. சாரி ஃபார் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம். ஏன்னா நான் இந்த எபிசோட் நச்சுன்னு 4 சம் எபிசோட் வந்து மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் நமக்கு தெரியும் சம் அவ்வளோ ஒர்த்தான ஒரு கொஸ்டின். இது எல்லாமே கொஞ்சம் வேல்யூவான கொஸ்டின்ஸு, முக்கியமான கொஸ்டின்ஸு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்கள் 5 டேஸ் வந்து சரியாக நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, அதாவது ஷேர் பண்ணனா பரவாயில்ல, பட் இந்த வீடியோவை முக்கியமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆஸ்க் தெம் டு வாட்ச் ஆல் த வீடியோஸ். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் புதுசாக டே 6க்கு வராங்கன்னா டே 1 டே 2 வந்து பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 பார்த்துக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். ஏன்னா இந்த சீரிஸ் வந்து எத்தனை பேருக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. சில பேர் வந்து இதே வீடியோவை இப்போ நான் ஜூலையில் போட்டுட்ருக்கேன், ஜூலை 25 இன்னைக்கு. இதே வீடியோவை மேபி சில பேர் செப்டம்பரில் பார்க்கலாம், அக்டோபரில் பார்க்கலாம். இல்லை சில பேர் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் யூடியூப் வருவாங்கல்ல, அவங்களாம் வந்தாங்கன்னா ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போவே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி நீங்கள் எங்கூட கற்றுக்க உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும். புரியுதா? இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஸ்கூலில் ஒரு டாபிக் போகுது, இங்கே ஒரு டாபிக் போகுது. அஃப்கோர்ஸ் அது அப்படி தான், எல்லா ஸ்கூல்லையும் வேற ஒரு டாபிக் தான் போயிட்டு இருக்கும். அது வந்து கோயின்சைட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். பட் ஸ்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப டைம் வேணும், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பீடாக கூட வச்சு பார்த்துக்கலாம்ல. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல். நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த சீரிஸ் நான் போடுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே வான் பண்ணிட்டேன், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதே மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வியூஸே வரல, 10 வியூஸ்க்கு மேலே கூட எனக்கு வரல சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ வியூஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன் டெய்லி. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். டேக் கேர். பை பை. கேட்ச் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் செஷன். பை.